போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் அந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்றதுதான் உண்மை. 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்துட்டு சார். இது எல்லாத்துக்கும் தெரியும். மருத்துவமனை பின்புறமா கிட்டத்தட்ட 3 அடி உயரமுள்ள கஞ்சா செடிகள் வளர்ந்து கிடக்கு. இதே அரசு பள்ளிக்கு போகல இந்த குற்றங்கள் அதிகமாகுது. அப்ப அரசு பள்ளியில ஏன் இந்த குற்றங்கள் அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா அதை வெளியிடுறாங்க. அது வந்து வெளியிட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு வராங்க. அதையும் லைக் பண்றாங்கன்றதா வருத்தப்படக்கூடிய விஷயம். சமூகத்துக்கு இதுல பங்களிப்பு இருக்குன்னு நிச்சயமா இருக்கு. பெற்றோர்களையும் சொல்லலாம். எப்படி நீங்க நேரடியா ஒரு பெற்றோர்களை ஒரு 10 மாதம் சுமந்து அவன் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாக வர வேண்டும் நினைக்க பெற்றோர்கள் எப்படி இந்த ஒரு போதைப் பொருட்களுக்கு இந்த ரீல்ஸ் மோகத்துக்கு பெற்றோர் காரணம் நீங்க நேரடியா பெற்றோர் இந்த சூழ்நிலைக்கு சினிமாவும் ஒரு காரணம்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை சூப்பர் ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். நமது அண்டை மாவட்டமான திருத்தணியில் ரயில் நிலையத்தில் ரீல்ஸ் மோகத்தில் வெளிமாநில வாலிபர் கொடூரமாக தாக்கப்பட்டதை பற்றி சமூக ஆர்வலர் சி ராஜா அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை சூப்பர் ஸ்டார் நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில நிறைய பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார், கேளுங்க சார். இப்போ இந்த ரீல்ஸ் மோகம் வந்து இந்த அளவு போயிட்டு இருக்கு. ஒரு தொழிலாளி தனது குடும்பத்தை விட்டு வெளி மாநிலங்களில் விட்டு வந்தோரை வாழ வைக்கும் நம்ம தமிழகத்தை நோக்கி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபரை சிறுவர்கள், ஒரு மிகப்பெரியவர்கள் கூட அவர்களுடைய ஏஜிகளை பார்த்தா எஃப்ஐஆர் காவல்துறை வெளியிட்டு பார்த்தோம்னா எல்லாம் சிறுவர்கள். அதுல 3 நபர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் அடைச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவு கொடூரமாக தாக்குதல், வட மாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி அதை ரீல்ஸா வெளியிடுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் காரணம் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு சரியா இல்லைன்றதுதான். அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர்ல 3 பேர் இல்லை 4 பேர். 4 பேர்ல ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காருன்றக்காக நீதிபதி தன்னுடைய சொந்த ஜாமீன்ல வெளியிட்டிருக்காரு. அவரை வந்து ஜாமீன்ல வெளியிட்டிருக்காங்க. 3 பேரை வந்து செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அமைச்சிருக்காங்க. இந்த ரீல்ஸ் மோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அரசாங்கத்தினுடைய சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் அந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் சார்? 24 மணி நேரமும் வந்து மதுக்கடைகளை மூடினதுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்துட்டு சார். இது எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல இப்ப கஞ்சா ஒழிப்பது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்து உயர் போலீஸ் அதிகாரிகளே பத்திரிகைகளை செய்தி கொடுத்து அவங்க முழு வீச்சில களமாடினதா செய்தித்தாள்களை பார்த்தோமே. அரசுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை அப்படின்றத சொல்றீங்களா, அது எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, இப்ப இந்த சிறுவர்கள் வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ரீல்ஸ் மோகத்தினால வந்து ஒருத்தர் வந்து அடித்து துன்புறுத்தி அவரை வந்து என்ன சொல்ற இக்கட்டான சூழ்நிலை அவர் உருவாக்கி மொழி தெரியாத ஒருத்தரை சிகிச்சை, அதாவது ஆபத்தான கட்டத்துல சிகிச்சை கொண்டு போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க அரசுன்றதை நான் வந்து இப்ப காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து பதவி வகிக்கும் பொழுது வந்து அவங்க சொன்னாங்க பாயிண்ட் 1 கஞ்சா ஒழிப்பு திட்டம், பாயிண்ட் 2 கஞ்சா ஒழிப்பு திட்டம், பாயிண்ட் 3 போதை ஒழிப்பு திட்டம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 102 கிலோ கஞ்சா இந்த வருடத்தில், அதாவது 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 102 கிலோ கஞ்சா வந்து கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் செய்தி. ஒரு நபர் எடுத்துட்டு வந்தது 102 கிலோ கஞ்சா. ஒரு வருஷம் நாங்க பறிமுதல் பண்ணிருக்கோம்னு அரசாங்கத்துக்கிட்ட காவல்துறை சொல்றாங்க. ஒரு மாவட்டத்துல மட்டும் ஒரு ஆண்டுக்கு வந்து 102 கிலோ கஞ்சா பறிமுதல். நேற்று வந்து காவல்துறை நேற்று சொல்லியிருக்காங்க 102 கிலோ கஞ்சா பாத்தீங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்கோம் 2021ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி. இப்ப இது வந்து இதுக்கு முன்னால வந்து சரி பறிமுதல் பண்ணாங்க. பறிமுதல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதுவே கஞ்சாவே இல்லையா? இருக்கு. இல்ல நீங்க கஞ்சா இருக்குதா இல்லையானீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்பாக ஒரு 3 மாதம் வளர்ந்த கஞ்சா செடி ஒன்று வந்ததா நாளிதழ்கள்லாம் வந்தது. நம்ம கஞ்சாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஞ்சா செடியை மருத்துவமனையிலேயே மருத்துவமனை பின்புறமா வளர்த்துருக்காங்க. 3 அடி உயரமுள்ள கஞ்சா செடிகள் வளர்ந்து கிடக்கு.
ஆமா. அதை பார்த்து காவல்துறை வந்து அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியா அதை வந்து ஏன்னா நோயாளிகளுக்கு வந்து மருந்து கொடுத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய இடத்திலேயே மருத்துவமனையிலே உள்ள இருக்கு. உள்ள வளர்ந்தது. செய்தித்தாள்கள்ல பார்த்தோம் நம்ம முதன்மை நாளிதழ்கள், அனைத்து நாளிதழ்கள் ஊடகத்துல செய்தி வந்தது. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த ரீல்ஸ் மோகன்றதுக்கு முழுக்க அரசாங்கத்தையும் குறை சொல்லலாம், காவல்துறையும் குறை சொல்லலாம், பொதுமக்களையும் குறை சொல்லலாம். ஓ, சமூகத்துக்கு இதுல பங்களிப்பு இருக்குன்னு நீங்க நிச்சயமா இருக்கு. பெற்றோர்களையும் குறை சொல்லலாம். எப்படி நீங்க நேரடியா ஒரு பெற்றோர்களை ஒரு 10 மாதம் சுமந்து அவன் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாக வர வேண்டும் நினைக்க பெற்றோர்கள் எப்படி இந்த ஒரு போதைப் பொருட்களுக்கு இந்த ரீல்ஸ் மோகத்துக்கு பெற்றோர் காரணம்? நீங்க நேரடியா பெற்றோர் மீது காரணம். படிக்கிற பையன் சார் 3 பேர் வேலைக்கு போறாங்க, அவங்க வந்து கைபேசியில வந்து நிறைய வந்து சமூக ஊடகங்களை பாக்குறாங்க, அதன் மேல ஈர்க்கப்பட்டு அவங்க போறாங்கன்றது வேற. படிக்கிற பையன் இன்னைக்கு நீதிமன்றம் ஒருத்தனை ஜாமீன்ல வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அவனுடைய சொந்த ஜாமீன்ல நீதிபதி வெளியிட்டு இருக்காரு இல்லையா, படிக்கிற மாணவன் சார். ஓ, படிப்பை கருத்தில் கொண்டு அவனை வெளியிட்டு இருக்காங்க. படிக்கிற மாணவன் தவறு செயலான சட்டம் இல்ல, அதான் சார் சொல்ல வரேன். சட்டம் சொல்லுதான்றது இல்ல சார். அந்த படிக்கிற மாணவனை வச்சு நான் கேட்கிறேன். ஒரு மாணவன் பள்ளிக்கு படிக்கிறான்னு வெளியே வந்துட்டு தான் சொல்றீங்களா? அதுக்காக. ஆமா சார். அந்த படிக்கிற மாணவனை பெற்றோர்கள் கண்காணிக்கணும்னு சொல்ல வர. ஓ சரி சரி. பெற்றோர்கள் கண்காணிப்பு வேணுமா வேணாமா? கட்டாயம், கண்டிப்பா. இன்னொரு சூழ்நிலை, அதாவது பெரிய பள்ளிகள்ல மட்டும்தான், அதாவது பெரிய பள்ளிகள்ல நான் சொல்ற தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் கொஞ்சம் குறையுது. இதே அரசு பள்ளிக்கு போகல இந்த குற்றங்கள் அதிகமாகுது. அப்ப அரசு பள்ளியில ஏன் இந்த குற்றங்கள் அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா சரியான ஆசிரியர்கள் இல்லைன்றதான். அப்ப அந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லணும். ஆசிரியர்கள் தான் திருவிழா இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்களே. அது சார், அது பேசணும்னா அது தனியா நீண்ட நேரம் 3 மணி நேரம் போதைப் பொருள் ரீல்ஸ்க்கு. அது பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸுக்கு வந்து சமூகமும் பொறுப்பு, பொதுமக்களும் பொறுப்பு. பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்தது இல்லையா, வீடியோ வந்து வெற்ற வீடியோகள்ல வந்து ஒதுக்குப்புறமா ரயில் நிலையத்துக்கு பின்புறம் ஒதுக்குப்புறமா அந்த வெற்ற வீடியோலாம் பார்த்தோம். அதற்கு முன்னால ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால இன்னொரு ரீல்ஸ் வெளியிடுறாங்க. என்னன்னா அவனை வந்து அந்த ரயில் உள்ள உட்கார வச்சு அவனை வெட்டுற மாதிரி, அவனை வந்து மிரட்டுறாங்க. இதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணி வெளியிடுறாங்க. அப்ப அந்த கூட இருந்தா யாரும் கேட்கல. அதைத்தான் சொல்ல வரேன். அதை வெளியிடுறாங்க. அது வந்து வெளியிட்டு பலாயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு வராங்க. அதையும் லைக் பண்றாங்கன்றதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதையும் வந்து விருப்பமான தேர்வுல வந்து அதையும் வச்சு அதை வந்து விரும்புறாங்கன்றத ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். பொதுமக்களே இதுக்கு லைக் பண்றாங்க, விருப்பப்படுறாங்க நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, அதுதான் சொல்ல வரேன். பொதுமக்களும் இது காரணம் அப்படின்றது. இப்ப அந்த நிகழ்ச்சி, அந்த ரயில்ல வந்து அவனை வந்து மிரட்டி, பாச தெரியாத ஒருத்தனை மிரட்டி இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்க இருக்க பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் ரயில்வே காவல்துறைக்கோ அல்லது அவனை வந்து இறங்கி கூட்டு போனதுக்கு அப்புறமாவது ஒரு பயம் இருக்கும். கத்தி வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், பொதுமக்கள் தூரத்துல தான் இருக்கணும், பக்கத்துல வர முடியாது, ஒரு பயம் இருக்கும். 2 பேரும் அறுத்துக்கிட்டாங்கன்னா சண்டை போட்டா விளைக்கலாம் சார். கத்தி இருக்கு, அதனால பயம் இருக்கும். கரெக்ட். தொலைபேசியில் தகவல் கொடுக்கலாம், ரயில்வே போலீஸு தகவல் கொடுக்கல. சரி, அவனை இறக்கியாச்சு, கீழே இறக்கியாச்சு, அவனை ஒதுக்குப்புறமா அவனை கூட்டு போறாங்க, அவன் இறங்கி ஓடுறான், பின்னாலே வட்டிட்டு போறாங்க. இது ரயில் மூவ் ஆகையில பாக்குறாங்க, எல்லா பொதுமக்கள் பாக்குறாங்க. அப்ப தமிழ்நாடு காவல்துறைக்கு 100க்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு 4 பேர் வரட்டுறாங்கன்னு அந்த வண்டியில போற யாராவது சொல்லியிருந்தா இதை தடுத்துருக்கலாம். சமூகத்தோட பங்களிப்பு இதுல வந்து குறைவுன்னு சொல்றீங்க? நிச்சயமா குறைவு. இது பெரும்பங்கு என்ன கேட்டா பொதுமக்களே, சமூகத்துல அந்த சமூக ஊடகத்தை வந்து நேசிக்கக்கூடிய பொதுமக்களே இந்த மாதிரி வீடியோக்களை முதல்ல வந்து நேசிக்கிறது உடனும், அதுக்கு ஆதரவே தெரிவிக்க கூடாது. இந்த மாதிரி இது சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம சமுதாயம் சார்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மேல ஒரு குறை இருக்கு இல்லையா. இப்ப நான் சொன்னது பாருங்க, அந்த ரயிலே அவங்க போன் பண்ணி. கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய கருத்து ஏத்துக்கக்கூடியதா. ஒரு 10 நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னா சக மனிதன் ஒருவன் வந்து தாக்கப்படும் போது அது ஒரு முன்னேற்பாடா 10 பேர் சேரும் போது 4 பேர் தெரித்து ஓடுவார்கள். அது தாக்குதல் வந்து கத்தி இருக்கு, அருவா இருக்கு, பக்கத்துல போக முடியாது, எல்லாம் பயம் இருக்கும். கண்டிப்பா இல்ல, பயன்றது நம்ம சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட மண்ணுன்றோம். அன்னைக்கு எல்லாம் போரிட்டு தானே நம்ம மன்னர்களை காப்பாத்தினாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சிறிய அருவாளுக்காக பயம் என்று சொன்னால் ஒரு உயிர் போகிறத தற்பெருமை சார். நம்ம எல்லாமே தற்பெருமை தான் பேசுவோம். இந்த களத்துல நின்று போராடணும்ல, தற்பெருமை பேசக்கூடியவங்க தான். இன்றைய சமூகம் வந்து தற்பெருமை சமூகமாக மாறிவிட்டதுன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நேரடியாவே சமூகத்தை குற்றம் சாட்டுறீங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு வேணும்ன்றீங்க. விழிப்புணர்வு வேணும். அதை தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம வந்து ஆதரிக்க கூடாதுன்றதுதான். சரி, இது இன்றைய இந்த சூழ்நிலைக்கு சினிமாவும் ஒரு காரணம்னு சொல்றாங்களே,
அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா துறை உண்மையிலேயே இதுக்கு காரணமா? ஏனென்றால் தமிழகத்து சினிமா துறையிலிருந்து 2-3 முதல்வர்களை பார்த்திருக்கிறது, ஆட்சி ஆண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது மூல சீரழிவுக்கு சினிமா காரணம் என்று சில பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், சில தலைவர்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமா சார், இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படத்துக்கு குழந்தைகள் அனுமதி இல்லட்டு வெளியில போர்டே வச்சாங்க. ஆமா, இப்ப கடைசியா வந்த ஜெயிலர் படத்துக்கு குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி இல்லட்டு. கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா ஆபாச படமான இல்ல, வேற என்ன காரணம்னா படம் முழுக்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை வன்முறை. அப்ப அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹீரோவா மாறிட்டோமோன்னு தோணுது. அதுவும் ஒரு காரணம். இன்றைய உச்ச நடிகர்களா இருக்கிறவர்கள் கூட வந்து பொறுப்புணர்வு இல்லாம தான் திரைப்பட துறையில வந்து அது கதையை சார்ந்து நடிக்கிறாங்கன்னு வைங்களேன், கதையை சார்ந்து நடிக்கிறாங்க. ஆனா அதுவும் ஒரு காரணம். மற்றபடி கதை என்றாவே அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்து வருவதுதான கதை. சிறுவர்கள் கொண்டு பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு பார்க்கக்கூடிய திரைப்படமா எடுத்தாதானே அது படம். அதான் சார், அதுதான் அது இல்லைன்றதான். அதான் இல்ல. சினிமாவும் ஒரு காரணம், நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சினிமாவும் ஒரு காரணம் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சினிமாவும் ஒரு காரணம். காவல்துறையோட பங்களிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல செயலிழந்து போச்சுன்றதுதான் உண்மை. முதலமைச்சர் விரும்புகிற செய்தியை அவங்க முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அதுதான் உண்மை. குற்றங்களை தடுக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்க காலத்துல ஒரு எந்த ஒரு கிராமத்துல உள்ள கடைசியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல கூட ஒரு தப்பு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. உடனடியா வந்து முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அதுக்கான அதுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல ஒட்டுமொத்த காவல் நிலையங்களை மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்திகள்லாம் படிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு அப்படி நடக்குதான்னா இல்லை. இன்னைக்கு நான் இப்போ எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தும்னு சொன்ன முதலமைச்சர், காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாரானா இல்லை. 10 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கடலூர்ல ஒரு மிக மூதாட்டி ஒருத்தரை மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. என்ன காரணம்? அதுதான் கண்டெடுக்கப்படையில யாரு என்னன்னு பார்க்கையில தேடுறாங்க, என்ன பிரச்சனை, இந்த இதுக்கு என்ன காரணம், யாரு குற்றவாளியா இருக்குன்னு. கடைசியா ஒரு இளைஞரை கைது பண்ணாங்க. யாருன்னு பார்க்கையில அந்த பாட்டிக்கு உறவு முறை, பேரன் முறை. பாட்டிக்கு சொந்தக்காரரே கொலை பண்றாரு. கொலை பண்றாரு. என்ன காரணம், எதுக்காக நீ அந்த அம்மா கொலை பண்ண அப்படின்னு. இல்ல நான் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டேன். இல்ல குடிக்கிறதுக்கா இல்ல சொத்து ஏதாவது எழுதி வைக்கல அந்த மாதிரி ஏதாவது? அதான் சொத்து தகராறுல இருந்து கொலை பண்ணன்னு சொன்னா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். என்ன இந்த அம்மாவுக்கு இந்த வயசுல வந்து என்ன சொத்து மேல ஒரு ஆசை, ஒரு கோவம் வரத்தானே செய்யும் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு பார்வையா கூட இருக்கலாம். ஆனா குடிக்கிறதுக்கு பணம் கேட்டேன், மது அருந்துவதற்கு பணம் கேட்டேன், கொடுக்கல, அதனால நான் கொலை பண்ணேன், மிக கொடூரமான முறையில கொலை பண்ணேன்னு. அப்ப நம்ம முதலமைச்சர் சொன்ன அந்த போதையில்லா தமிழகம் எங்கே போச்சு? அது ஒண்ணு இருக்குல்ல, போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு முதல்ல உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் போய் உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 உறுதிமொழி எடுத்து இப்போ 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 மதுக்கடைகள் மூடி அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்போ மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு, போதை இல்லாத தமிழகம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த விற்பனை பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உயருது. அதுக்கு தனி கலெக்டரே போட்டிருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க அது அரசு வந்து நடத்துறதுனால அது அரசு வந்து கண்காணித்து தான் அவங்க செயல்படுத்துறாங்க. நம்ம அதுல குறை காண முடியாது. இல்ல அரசாங்கம் தான் நடத்துது. அதுல நீங்க சொன்ன மாதிரி ரேஷன் கடை அரசாங்கம் நடத்துது, மது கடை அரசாங்கம் நடத்துது. ஆனா பள்ளிக்கூடங்கள் பெரும்பான்மையா தனியார் இருக்கு, மருத்துவமனைகளே பெரும்பான்மையா தனியார் மையம் நடத்துது. ஆனா மதுவை வந்து தமிழ்நாடு அரசே நடத்துறதுனால நீங்க சொல்றீங்க மது விற்பனை சார். எல்லாருக்கும் இங்க உள்ள எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், கடைநிலை காவல்துறை நண்பருக்கும் தெரியும்னு வைங்களேன், பொதுமக்களுக்கும் தெரியும், என்னை போல உங்களை போல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் தடுக்க முடியலன்றதுதான் எனக்கு புரியல. அவங்களுக்கு வருமானம் வேணும்ல, அது அரசுக்கு வருமானம் வேணும், அரசை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வருமானம் வேணும்ல. அதுதான் அரசுக்கு வருமானம் இருக்கானா கடை திறந்து அரசுக்கு 12 மணி நேரம் வருமானம். அதான் சார், அரசுக்கு வருமானம் 24 மணி நேரமும் வந்துட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்றது தவறு. அரசுக்கு வந்து 12 மணி நேரம் தான் வருமானம், மீதி 12 மணி நேரம் வருமானம் அந்த லோக்கல்ல இருக்கிற நிர்வாகிகள், செயலாளர். ஏன்னா அவங்க கள்ள சந்தையில தானே அந்த மதுவை விற்கிறாங்க. அதான் சொல்ல வந்தேன். அரசுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 12 மணி நேரம் கூட இல்ல, 10 மணி நேரம் தான். 10 மணி நேரம் வருமானம் அரசுக்கான வருமானம். மீதி வந்து 12 மணி நேரம் யாருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சி புறம் 14 மணி நேரம். மொத்தம் 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு, 14 மணி நேரம் வருமானத்துக்கு அதை சார்ந்த நிர்வாகி கீழ்மட்டத்துல இருந்து மேல வரை உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த பங்கு போதும்னு சொல்றாங்க.
இல்ல, அமைச்சர் மீதே குற்றச்சாட்டு இருக்குது. முன்னாள் அந்த துறை சார்ந்த இருந்த அமைச்சர் பேரே வந்து 10 ரூபாய் பாட்டில்னு சொல்லி அதால உயிர் சேதம் ஏற்பட்டதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியும். ஆமா, நம்ம அது வந்து அதான் நம்ம இப்ப நம்ம அண்ணா நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிரச்சாரத்து கரூருக்கு கோயில் நம்ம எல்லாம் செய்தி பார்த்ததுதான். இந்த 10 பாட்டில்னு இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னு தான் தள்ளுமுள்ளாச்சு, பிரச்சனையாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது